அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, முழுக்க சீனியர் ஆஸ்பிரண்ட் அதுக்கப்புறம் பார்டர் ஸ்டூடண்ட்ஸ் இவங்களுக்காக தான். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷமும் இந்த 2 கேட்டகரியில் உள்ளவங்களும் இதே கேட்டகரியில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. அதாவது அடுத்த வருஷமும் இந்த பார்டர் ஸ்டூடெண்ட்டும் சீனியர் ஆஸ்பிரண்ட்டும் பார்டர் ஸ்டூடெண்ட்டாகவும் சீனியர் ஆஸ்பிரண்ட்டாகவுமே இருந்துடக்கூடாது. அடுத்த வருஷம் இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் வெற்றியாளர்களாக மாறி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேட்ச்லேயே வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ இப்போதைக்கு சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்டர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் கொடுக்க தான் இந்த வீடியோ. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ஜென்ரலாக இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குரூப் 4 எய்ம் பண்ணி படிக்கிறீங்கன்னா செப்டம்பர் எண்டு வரைக்குமே, சரிங்களா? நமக்கு குரூப் 4 வந்து டிசம்பர் தான். செப்டம்பர் எண்டு வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது வரைக்கும் நீங்கள் படிக்காததை படிக்கணும். சரிங்களா? அதாவது இது வரைக்கும் நீங்கள் படிக்காத சப்ஜெக்ட், படிக்காத டாபிக்லாம் இருக்கும்ல, நீங்கள் அதை டச் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படி இல்லைனா அதில் வீக்காக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணாத சப்ஜெக்ட், டச் பண்ணாத டாபிக், இல்லைனா நீங்கள் வீக்காக இருக்கிற சப்ஜெக்ட், வீக்காக இருக்கிற டாப்பிக்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எப்போ வரைக்கும்னா செப்டம்பர் எண்டு வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அக்டோபர் நவம்பரில் ரிவிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக போதும். நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த டைமில் படித்ததையே திரும்ப திரும்ப படிக்காதீங்க. சரிங்களா? ரிவிஷன் வேணால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் பீரியடில் ரிவிஷன் வேணால் பார்த்துக்குங்க. பட் உட்காந்து படித்ததையே திரும்பி நல்லா படிச்சுட்டு இருக்காதீங்க. படித்தது மீன்ஸ் நான் சொல்கிறது நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவில் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாலிட்டியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, பாலிட்டியை இப்போதைக்கு படிக்காதீங்க. இப்போ பாலிட்டிலே ஸ்பெசிஃபிக்காக அடிப்படை கடமைகள் உங்களுக்கு நல்லா தெரியும், அடிப்படை உரிமைகள் நல்லா தெரியும், குடியரசுத் தலைவரை பற்றி நல்லா தெரியும், ஆளுநரை பற்றி நல்லா தெரியும்னா இந்த மாதிரி நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கெல்லாம் இப்போ திரும்ப படிக்க வேணாம். அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் டச் பண்ணாத ஏரியா அதில் இருக்கும்ல. இப்போ எனக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி அந்தளவுக்கு தெரியாது, வேறு என்ன சொல்கிறது, இந்த ஊழல் பற்றி ஒரு டாபிக் இருக்கும் பாலிட்டிலே. ஸோ அதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் படித்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டச் பண்ணாத டாபிக் இருக்கும்ல, அதை வந்து இப்போ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. சரிங்களா? நான் சொல்கிறது செப்டம்பர் எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு போங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் என்னென்னா, இப்போதைக்கு நீங்கள் ஆல்ரெடி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏரியாவை திரும்ப படிக்க வேணாம். சரிங்களா? எதுலலாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதையும், அதேமாதிரி இது வரைக்கும் நீங்கள் டச் பண்ணாத ஏரியாவையும் இப்போதைக்கு டச் பண்ணுங்கள். இப்போ வந்து எக்கனாமிக்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டமாக இருக்குன்னு தான் இது வரைக்குமே சொல்கிறீங்க. அப்போ எக்கனாமிக்ஸ் திரும்பி படிங்க. முக்கியமான விஷயம், ஒரு டைம் படிக்கும்போதே எல்லாம் புரிஞ்சிடாது. சரிங்களா? நீங்கள் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் படிச்சிங்கன்னா தான் அதில் இருக்கிற கான்செப்ட் புரியும். இதை நான் அடிக்கடி சொல்கிறது தான். ரைட்டுங்களா? ஸோ இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க போட்டு கொடுக்குற டைம் டேபிளை ஃபாலோ பண்ணாதீங்க. அது நானாக இருந்தாலும் சரி தான். நான் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்திலே சொன்னேன், நான் வந்து டைம் டேபிள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன், ஆனால் டைம் டேபிள் ஸ்டடி பிளான்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? பட் அதுக்கப்புறம் சில பேர் கம்பல் பண்ணதுனால ஒரு டைம் டேபிள் கொடுத்தேன். பட் அப்பயுமே என்ன சொன்னேன்னா, இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை, இதில் இருக்கிறத நீங்கள் படிக்கணும், டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைமில் படிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற 2வது சஜஷன். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அங்கே டெஸ்ட் பேட்சுக்கு அவங்க ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெஸ்ட்டு ஒன்று வருது. இப்போ வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட்டு ஒன்று வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா திரும்பவும் இந்த 10 டேஸ் நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை படிக்கக்கூடாது. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற சப்ஜெக்டை இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்போ இந்த 10 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் படிக்காததை படிங்க, இல்லை வீக்காக இருக்கிறத படிங்க. இந்த டெஸ்ட்டை போய்ட்டு டேரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரிவிஷன் கூட பார்க்காதீங்க, டேரெக்டாகவே போய்ட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். எப்போதுமே வந்து 3வது பாயிண்ட்டாக இதை வச்சுக்கோங்க, டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட்டில் நாம் நல்லா ஸ்கோர் பண்ணணும், டெஸ்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிக்காதீங்க. அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் படித்ததையே திரும்பி சில நேரத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று,
இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி போயிட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் ஆல்ரெடி படித்த சப்ஜெக்ட் உங்களுக்கு டெஸ்ட்டில் வரும்போது அதை ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, படித்தது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் திரும்பி போயிட்டு படிச்சுட்டு இதை திரும்ப படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஆனால் இப்போ நமக்கு என்ன இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சிங்களேன். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெறும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட எல்லாத்தையும் நம்மளால் ரிவிஷன் பண்ணி முடிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா தமிழ் இருக்குது, மேத்ஸ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெறும் ரிவிஷன் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தால் கூட நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் உள்ள டைம் கண்டிப்பாக பத்தாது. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம படிக்கிறதுல ஒரு 50% ஆகுது ரிவிஷன் பார்க்காமையே நமக்கு ஞாபகம் இருக்கணும். எப்போ எக்ஸாம் நெருங்கும்போது சொல்கிறேன். சரிங்களா? எக்ஸாம் நெருங்கும்போது நிச்சயமாக முழுக்க நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது. அப்போ நம்ம படிக்கிறதுல ஒரு 50% ஆகுது நமக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கணும். இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எக்ஸாமில் போய்ட்டு நல்லா பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நீங்கள் டெஸ்ட்டு எழுதும்போதே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டெஸ்ட்டு போய்ட்டு எழுதி பாருங்கள். படிக்காமல் மீன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கணும், பட் ரிவிஷன் பார்க்காம போய்ட்டு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அப்போ அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், இது படிக்க முடியல, இந்த வாரம் இது டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுலேயே நான் எக்கனாமிக் டெஸ்ட் வச்சேன் இல்லையா, எக்கனாமிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிவியலும் இந்திய பண்பாடும், இந்த 2 டெஸ்ட் நான் வைக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட் சார் இது படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ணணுன்னா 100% எல்லாத்தையுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து 75% நம்ம படிச்சுக்கிட்டோன்னா போதும். ரைட்டுங்களா? இப்போது ஏற்கனவே கூட அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் திரும்பி சொல்கிறேன். இப்போ இந்த அறிவியலும் இந்திய பண்பாடெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதை விட்டுருங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இதுலேருந்து அதிகபட்சம் ஒரு 3 கொஷின்லேருந்து 4 கொஷின் தான் வரும். நான் சொல்கிறது அதிகபட்சம். சரிங்களா? அதுவும் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸ்கூல் புக்லேருந்து ஒரு கொஷின் இல்லை அதிகபட்சம் 2 கொஷின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது இது பார்த்தீங்கன்னா 11th 12th அறிவியலும் இந்திய பண்பாடும் ரொம்ப பெருசாக இருக்கும். படிக்கிறது கஷ்டம்தான் உண்மையாக, நிறைய பேஜஸ் இருக்கும். அப்போ அது படிக்க முடியலையா விட்டுருங்க. இது ஸ்மார்ட் அப்ரோச். சரிங்களா? அதுலேருந்து வரப்போகிறதே ஸ்கூல் புக்லேருந்து ஒரு கொஷினோ 2 கொஷினோ வருதுன்னு வச்சுங்க. அதுக்கு நம்ம அவ்வளோ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை விட்டுட்டு உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவோ அதை எடுத்து அந்த டைமில் படிங்க. பாலிட்டி ஈஸியாக இருக்கா, பாலிட்டி படிங்க. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிங்க. ஏன்னா அது 2 வெயிட்டேஜ் அதிகம். சரிங்களா? இப்போது நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா 3 டாப்பிக்கு சேர்த்து ஒரே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்தியன் கல்ச்சர். இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 கொஷின் கேட்க போகிறோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இது நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஹிஸ்ட்ரி ஒரு 4 கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், இல்லை ஹிஸ்ட்ரி ஒரு 3 கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்லேருந்து ஒரு 3 கேட்குறாங்க, இல்லை 4 கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கல்ச்சர்லேருந்து 3 தான் வரும். சரிங்களா? இது அதிகபட்சம். ரைட்டா? இந்த இந்தியன் கல்ச்சர் கீழே தான் நம்ம இந்த அறிவியலும் இந்திய பண்பாடும் புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய புத்தகத்தை படித்தா ஒரு 3 கொஷின். சரிங்களா? இந்த 3 கொஷினில் ஒரு 2 கொஷின் புக்கிலேருந்து வருதுன்னு வச்சுப்போம், ஸ்கூல் புக்கிலேருந்து. இந்த 2 கொஷினுக்காக இவ்வளோ பெரிய புத்தகத்தை படிக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? பாலிட்டியோ இல்லை தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியோ இல்லைனா எக்கனாமிக்கோ, இந்த மாதிரி வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. திரும்ப சொல்கிறேன், எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது, ஒரு டாபிக் கஷ்டமாக இருக்குன்னா அதை விட்டு வைங்க, கடைசியாக கூட படிச்சிக்கலாம். சரிங்களா? ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கிறது வெயிட்டேஜ் எதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். சீனியர் ஆஸ்பிரண்ட் பாட ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால தான் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். இல்லைனா கூட வெயிட்டேஜ் எதுக்கு இருக்குது அப்படின்லாம் நான் டீப்பாக சொல்லுவேன். பட் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்காக தான். சரிங்களா? எதுக்காக இப்போ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன். அவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்க வேண்டியது நிறைய கொடுத்துருக்காங்க.
வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த 7 நாளில் படிக்க வேண்டியது எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அவ்வளோலாம் படிக்கவே முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சும்மா ஸ்பீடாக படிச்சுட்டு போயிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுறது ஒரு தப்பான அப்ரோச். நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா டெஸ்ட்டில் வேணால் நீங்கள் போய்ட்டு 1, 2, 3 கொஷின் கரெக்டாக பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் நெருங்கும்போது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சரிங்களா? நீங்கள் மேலோட்டமாக ஸ்பீடாக படிச்சுட்டு போயிட்டு டெஸ்ட்டை வேணால் ஓரளவுக்கு எழுதிடலாம். ஆனால் எக்ஸாமுக்கு அது உங்களுக்கு கை கொடுக்காது. சரிங்களா? அதுக்கு பதிலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிளை போடுங்க. டெஸ்ட்டு கொஷினை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி சொல்கிறது, ஒரு 75% நல்லா படிச்சிருந்தா மட்டும் டெஸ்ட் எழுதுங்க. இல்லைனா எழுதாதீங்க. சரிங்களா? கொஷின் பேப்பரை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படித்து முடிக்கும்போது கூட எழுதி பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? இல்லைனா அது டைம் வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. முக்கியமாக பார்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, போன டைமே நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? போன டைமே நீங்கள் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்திருக்கும். நீங்கள் தான் அதை தவற விட்டுருப்பீங்க. ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பதற்றம் வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியாதுங்கிற மைண்ட் செட்டு உடனே உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதனாலேயே நல்லா தெரிஞ்ச கொஷினுக்கெலாம் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் பார்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் வெற்றிக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க. நீங்களே இன்னும் பின்னாடி போயிடாதீங்க. சரிங்களா? நீங்கள் சக்ஸஸுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போதைக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கலையோ, இல்லை எந்தெந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ, அதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வருஷம் வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் பெருசாக வந்து கவலைப்படணும், இல்லை பயப்படணும் அப்படின்னு படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சரிங்களா? பெரிய அளவில் வந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது பாஸ் பண்ணுறதுக்கான எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். இந்த எக்ஸாம் எழுத போகிற 3 மணி நேரத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச்லலாம் ஜாயின் பண்ணி, அது உங்களுடைய விருப்பம் தான். ஜாயின் பண்ணாலும் அவங்க போட்டிருக்க டைம் டேபிள் படி போகணும்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அது நிச்சயமாக முடியாது. அப்படி போனீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக படிக்க மாட்டீங்க. அவசர அவசரமாக படிப்பீங்க. அவசரமாக படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அப்போதைக்கு வேணால் ஒரு 2, 3 கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். ஆனால் எக்ஸாம் வரும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உடனே மறந்துடும். ஸோ அதனால் அப்படி அவசரமாலாம் படிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கும். இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சிருவாங்க. சில பேருக்கு வந்து ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும். அப்போ உங்களோட அந்த நேச்சுரல் ஸ்பீடு என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஒரு டைம் டேபிள் போட்டு படிங்க. அதுதான் நல்லது. நான் திரும்ப சொல்கிறேன், டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணுன்னு படிக்காதீங்க. அது வேஸ்ட்டு. எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து இப்போ பண்ணுங்கள். சரிங்களா? போன வாட்டி நம்ம எக்ஸாமில் என்னென்ன தப்பு பண்ணோம், எதனால் நமக்கு மார்க் போணுச்சு அப்படின்ட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். டெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி படிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இன்னும் கூட நிறையா சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஞாபகம் வந்தால் கூட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது இது தான். செப்டம்பர் எண்டு வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் படிக்காததையும் வீக்காக இருக்கிறதையும் நல்லா படிங்க. அதே மாதிரியே டைம் டேபிள் இன்னொருத்தவங்க போட்டு கொடுக்குறது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிளை போட்டுங்க. டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணுன்னு படிக்காதீங்க. டெஸ்ட்டுக்காக அவசரமாக படிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, இல்லைனா ஒரு டாபிக் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா அதை விட்டு வைங்க. மற்றதெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக அதை படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். அடுத்து வந்து பார்டர் ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி சக்ஸஸுக்கு பக்கத்தில் இருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ எக்ஸாம் வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸாம் எழுதும்போது எதுவும் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. எப்போதுமே வந்து நம்ம படித்தது தான் அப்படியே கொஸ்டினாக வரணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு போகாதீங்க. இல்லைனா 200 கொஷினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படியும் வந்து மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னா, நான் படிச்சிருக்கேன், எக்ஸாமுக்கு போகிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸாம் நல்லா பண்ணுவேன், நான் படித்ததை வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் நல்லா பண்ணுவேன், கண்டிப்பாக என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போங்க. இதுதான் ப்ராக்டிக்கலாக பாசிபிள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போனால் தான் கொஷின் பேப்பரை பார்த்து நீங்கள் பயப்படவும் மாட்டீங்க. எந்த கொஷினாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் போங்க. ஸோ அவ்வளோதான்.